வீடு கட்டுறது பெருசு இல்லைங்க, கட்டின வீடு வாங்குறது பெருசு இல்லைங்க. வீடு வாங்கினதுக்கு அப்புறமோ இல்லை கட்டினதுக்கு அப்புறமோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறதா முக்கியங்க. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு வீடு கொண்டு வந்திருக்குங்க. இந்த வீட்டை பாருங்க, கேபிஆர் காலேஜுக்கு பின்னாடி தான் இந்த வீடு லொக்கேட் ஆயிருக்குதுங்க. நல்ல புது வீடுங்க. பக்கத்துல வீடுகள்லாம் பாருங்க, நல்ல ஒரு ஊருக்குள்ள அமைஞ்சிருக்குதுங்க. ஒரு சூப்பரான லொகேஷன்ல, பிரீமியமான எலிவேஷன்ல ஒரு அருமையான வீடுங்க. 4500 ஸ்கொயர் ஃபீட்லிங்க, ரேரா டிடிசிபி அப்ரூவலோட கட்டப்பட்ட வீடுங்க. நல்ல ஒரு பிரீமியமான எலிவேஷனோட ஜம்முன்னு அமைஞ்சிருக்குதுங்க. இது பாருங்க, பார்க்கிங் பாருங்க, 2 இனோவா காரே நிறுத்தலாம் போல. நல்ல ஒரு பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இன்னும் 90% வேலை தான் கம்ப்ளீட் ஆகிருக்குதுங்க. இன்னும் கேட்டை மட்டும் எடுத்து மாட்டி பெயிண்டிங் வேலை மட்டும் கொஞ்சம் மிச்சம் இருக்குதுங்க. இப்போ கீழே பார்த்துட்டிங்கன்னா 2 சிங்கிள் பெட்ரூம்ல 2 வீடுங்க, ரெண்டுக்கு விடுற மாதிரிங்க. மேலே வந்து ட்ரிபிள் பெட்ரூம்ல ஒரு வீடுங்க, சொந்தமாக இருக்கிற மாதிரிங்க. வாங்க போய் வீட்டை பார்க்கலாம். நல்ல ஒரு பெரிய அழகான வீடுங்க. 4500 ஸ்கொயர் ஃபீட்டில் ஜம்முன்னு கட்டியிருக்கிறாங்க. இப்போ கிழக்கு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு 2 சிங்கிள் பெட்ரூம் வீடு வந்துடுங்க. ஒரு வீட்டுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா 8000 ரூபா ரெண்ட் வருதுங்க. 2 வீட்டுக்கும் சேர்த்து 16000 ரூபா வருதுங்க மந்த்லி இன்கம். இப்போ இங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கேயே ஒரு கேட்டு வச்சு என்ட்ரன்ஸ் மாதிரிங்க. இங்கே ஒரு பெரிய ஹால் மாதிரி ஒரு வந்துடுதுங்க. 16க்கு 16 அப்படிங்கிற அளவில் இந்த ரூம் அமைஞ்சிருக்குதுங்க. ஃபஸ்ட்டு பெட்ரூம்ங்க இங்கேங்க, வித் அட்டாச்சு பாத்ரூம்ங்க. வயசானவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்க கீழே ஸ்டே பண்ணுற மாதிரிங்க. இப்போ மேலே போனோம் அப்படின்னா பெரிய சிட் அவுட் ஏரியா கொடுத்துருக்காங்க, நல்லா ஃப்ரீயாக இருக்க மாதிரி. இங்கே அவுட்ரு பாத்ரூமோடு வந்துடுங்க. வீட்டை சுற்றியுமே பார்த்தீங்க அப்படின்னா பால்கனி கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு வியூக்காகிங்க. சொந்தத்துக்கு கட்ட மாதிரி கட்டியிருக்காங்க. சூப்பராக எல்லாமே நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் வச்சு. இப்போ உள்ளே போனோம் அப்படின்னா 16க்கு 16 அப்படிங்கிறளவு ஒரு பெரிய ஹாலுங்க. இப்போ இங்கே வந்து செகண்ட் பெட்ரூம்ங்க. இதோட சைஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா 10க்கு 10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்குதுங்க. வித் அட்டாச்சு பாத்ரூம், வெஸ்டர்ன் டைப்புங்க. இப்போ அப்படியே இந்த பெட்ரூம்லேருந்து வெளியே வந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு பெரிய மாடுலர் கிச்சன் கொடுத்துருக்காங்க. 11க்கு 16 அப்படிங்கிற ஒரு மாடுலர் கிச்சனும் 11க்கு 16 அப்படிங்கிற ஒரு டைனிங் ஹாலும் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு டோருங்க. வெளியே வந்து பால்கனி வித்து வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, வித் ஒரு வாஷ் பேஷனோடு வந்துடுங்க. இப்போ வந்து தேர்டு பெட்ரூம்ங்க. இது வந்து மாஸ்டர் பெட்ரூம்ங்க. 11க்கு 16 அப்படிங்கிறதுல அமைஞ்சிருக்குதுங்க. உள்ளே ஒரு அட்டாச்சு பாத்ரூம் வித் வெஸ்டர்ன் டைப்புங்க. அவுட்ரு பாத்ரூம் மட்டும் உங்களுக்கு வந்து இந்தியன் டைப்பில் வந்துடுங்க. நீங்கள் என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதெல்லாம் இந்த வீட்டிலே இருக்குன்னு நான் நினைக்கிறேங்க. நீங்கள் தான் வீடியோ பார்த்துட்டு சொல்லணும். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் லொக்கேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.